ஒரு காலத்தில் ஆனந்தன் என்ற இளைஞன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த அறிவாளி. வேதங்கள், புராணங்கள் அனைத்தையும் படித்திருந்தான். ஆனால் அவனிடம் பணிவு குறைவு. நான் எல்லாவற்றையும் அறிவேன் என்ற அகந்தை அவன் மனத்தில் இருந்தது. அதனால் கிராமத்தினர் கூறும் நல்ல ஆலோசனைகளை அவன் பொருட்படுத்தாமல் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய கோவிலுக்கு சென்றான். அங்கே ஒரு வயதான முனிவர் கோவிலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். ஆனந்தன் அவரை பார்த்து, நீங்கள் இவ்வளவு வயதில் இப்படி வேலை செய்வது ஏன்? பகவானை அறிய வேதம் படித்தால் போதாதா என்று கேட்டான். முனிவர் சிரித்தபடி, பகவானை அறிதல் என்பது புத்தகத்தில் மட்டுமில்லை, சேவையிலும் பணிவிலும் உள்ளது என்றார். அந்த நேரம் கோவில் மணி ஒலித்தது. முனிவர் தாழ்மையுடன் தரையில் விழுந்து வணங்கினார். அதைக் கண்ட ஆனந்தனின் மனம் மாறியது. பகவானுக்கு உண்மையான பக்தி அகந்தையில் இல்லை, பணிவு, கருணை, சேவை ஆகியவற்றில்தான் உள்ளது என்பதை அவன் உணர்ந்தான். அன்றிலிருந்து ஆனந்தன் அகந்தையை விட்டு பிறருக்கு உதவி செய்து பணிவுடன் வாழ ஆரம்பித்தான். இதனால் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் மாறியது. நீதி: உண்மையான பக்தி அறிவில் அல்ல, பணிவு, கருணை மற்றும் சேவையில்தான் இருக்கிறது.